கிராமத்துக்கு நடந்தது என்ன? பூவரசங்குளம் கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மேட்டு நில பயிர் செய்கையில் ஈடுபடும் விவசாயிகளுக்காக உலக வங்கியின் நிதி திட்டத்தின் கீழ் மாகாண நீர்ப்பாசன திணைக்களத்தினரால் ஏற்று நீர்ப்பாசன திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. 50 மில்லியன் ரூபாய் செலவில் குறித்த பகுதியில் உள்ள 145 குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் நிர்மாணிக்கப்பட்ட ஏற்று நீர்ப்பாசன திட்டம் தற்போது இயங்காத நிலையில் காணப்படுகின்றது. கடந்த 3 வருடங்களாக குறித்த கட்டடம் எவ்வித பாவனையுமின்றி பற்றைக்காடாக இவ்வாறு காட்சியளிக்கின்றது. ஒரு போகத்துல 4 மாதம் தண்ணி கொடுக்குறது. இதுல 3 பவுனுக்குள்ளதுல இருந்து இங்க வர்றதுக்கு தூரம், தண்ணி வர தூரம். இந்த தூரத்துக்கு தண்ணி இது இயக்குறதுக்கு 3 மோட்டார் போட்டிருக்கு. இந்த தண்ணி இயக்குறது காணாது. இதை நாங்க கூடுதலாக கேட்டது பாலியத்துல இருந்து கிடைக்கல. 50 மில்லியன் ரூபாய் வருமதியான ஒரு நிதி ஒதுக்கி செய்திருக்கணும். அது தற்காலிகமா அது இயங்கா நிலையில் இருக்கிறதால எங்களுக்கு எந்த விதையும் இல்லை. இப்ப இது இயங்கா நிலையில் இருக்கிறதால எந்த வித ஒரு மக்களுக்கும் பிரயோசனம் இல்லை, அரசாங்கத்துக்கும் எந்த பிரயோசனம் இல்லாம உரிய திட்டமிடலின்றி பாரியளவு நிதி ஒதுக்கீட்டில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் பொறுப்பு கூறுவது யார்? கிராமத்துக்கு நடந்தது என்ன?